வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி கோலம் வந்து ரங்கோலி தான். ஒரு நாள் கம்பி கோலம், ஒரு நாள் ரங்கோலி தான். இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு குழம்பு. மொச்சப்பயிறு, கத்திரிக்காய், கருவாடு போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 150 கிராம் மொச்சப்பயிறு ஊற வச்சுருக்கேன். வறுத்தும் வேக வச்சுக்கலாம். லைட்டாக நான் ஊற வச்சுருக்கேன், 1 மணி நேரம் ஊறுச்சு. இது வந்து ஒரு 8 விசில் விட்டுக்கலாம்ப்பா. 150 கிராம் மொச்சப்பயிறு சின்ன குக்கரில் போட்டு ஒரு 8-9 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். மற்ற பயிரை விட இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு வேகிறதுக்காக வேண்டி 9 விசில் 10 விசில் கூட விட்டுக்கலாம். சின்ன குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த குக்கர் இந்த பயிறு, இந்த கொள்ளு இது மாதிரி வேக வைக்கிறதுக்காக வேண்டி சின்னதாக ஒன்று இருக்குது. அதனால தான் அந்த கலராக இருக்குது. கொள்ளு வேக வச்சாலே குக்கர் கலர் மாறிடும். எண்ணெய் தான் தேய்ச்சிங்கனாலும் அந்த கலர் மாறாது உங்களுக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு அடுப்பில் வச்சுட்டு பார்க்கலாமா? ஒரு 8-9 விசில் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது குழையவெல்லாம் குழையாது. கருவாடு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் பாருங்களேன். குழம்பு கருவாடு, நெய் தூளி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதை தலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும். சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. இதுக்கு தேவையானது வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம், தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் வேணும். இதுக்கு சின்ன மூடியாக துருவி ஒரு துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 300 கிராம் எடுத்து அந்த காம்பில் மட்டும் ஜாயிண்ட் அருந்து போகாமல் ஒரு 8 பாகமாக அறுத்துருக்கேன் பாருங்களேன். கீறி வச்சுருக்கேன். மொட்டு மொட்டாக பார்த்தீங்கன்னா தான் அந்த குழம்பு வந்து அவ்வளோ பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. அந்த மொச்சப்பயிறு கத்திரிக்காயோட கருவாடு சேரையில் கத்திரிக்காய் தனித்தனியாக இருந்தால் குழம்பு பார்க்குறக்கே நல்லா இருக்காது. இப்படி மொட்டு மொட்டாக போட்டிங்கன்னா தான் புளிக்குழம்பாகட்டும் கருவாடு குழம்பாக இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாம்ப்பா. இது அறுத்து வச்சாச்சு. நம்ம கருவாடை சுத்தம் பண்ணியாச்சு. தலைவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 தடவை நம்ம அந்த கருவாடு தண்ணியை ஊற்றி ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் நல்லா தேய்ச்சி கழுவணும். அந்த தலை கிள்ளன பாகத்தில் மட்டும்தான் மண் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை அப்படியே கையில் நசுக்கி விட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்து சுத்தமாக வச்சுக்கோங்க. கருவாட்டில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நெருன்னு மண் சாப்பிடும்போது மண் தட்டுப்படும். அதனால் நல்லா அந்த தலையை பாகத்தில் மட்டும் பாருங்களேன். அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மண்ணாக இருக்கும். நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற மட்டும் வச்சிடாதீங்க. வெங்காயம் தக்காளி நம்ம குழம்புக்கு வணக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியும் வணக்கலாம். இது வந்து கண்ணாடி பதம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு 3/4 பாகம் வெந்தாலே போதும். நம்ம வணக்கி அரைக்கத்தான் போகிறோம். எங்கள் ஊரில் எல்லாம் மிளகாட்டி குழம்பு வைக்கிறது, கருவாடு குழம்பு மிளகாட்டி வச்சேன் அப்படிம்போம். கொங்கு ஸ்டைலெலாம் மிளகாட்டி வச்சோம் அப்படிம்போம். ஒன்று டக்குன்னு கொஞ்சமாக குழம்பு வேணும்னா வெறும் வெங்காயம் தக்காளி வணக்கி விட்டு வைப்போம். அது நிறைய வேணும்னா இந்த மாதிரி ஆட்டி வச்சிங்கன்னாத்தே ஒரு 10 பேர் 12 பேர் சாப்பிட்லாம். நல்லா வணங்கட்டும். எண்ணெயிலே வணங்கினா தான் அந்த குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கிருச்சா? இதோடு நம்ம வந்து அந்த தேங்காய் துருவலையும் போட்டு அந்த எண்ணெயோடவே வணக்கணும்னா சீக்கிரம் தேங்காய் துருவல் போட்டு எண்ணெயில் வணக்கிட்டேன்னா குழம்பு கெடாதுப்பா. தனியாக போட்டு அரைக்கையில் கொஞ்சம் சதன்னு இருக்குது. நம்ம தேங்காய் பூ எண்ணெயிலே போட்டு வணக்கி மறுபடியும் ஆற வச்சு ஆட்டும்போது குழம்பு வந்து 2 நாள் 3 நாள் இருந்தாலும் பழசாக குழம்பு நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் துருவலையும் அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இதோடு நம்ம வந்து சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டுக்க. இது வந்து ஆப்ஷன் தான். இது எது போட்டாலும் சூப்பராக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் வர மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாத்தூள் பாருங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒரு பெரட்டி ஆற வச்சுக்கலாம்ப்பா. ஆற வச்சு நல்லா பெரிய ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வலுவலுன்னு அரைக்கணும் இந்த குழம்புக்கு. புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு பாருங்களேன். போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? அரைச்சாச்சுப்பா. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்களேன். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும். ஏன்னா குழம்பு தாளித்து விடும்போது நம்ம அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம குழம்புல ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. எந்த புளிக்குழம்புக்குமே வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்ல மணமும் சுவையும் வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காயெல்லாம் ஃபுல்லாக இறக்கலாம். நல்லா அந்த மெரூன் கலர் மேல் தோலெல்லாம் வந்து மெரூன் கலர் ஆகிற மாதிரி வணக்கலாம்ப்பா. இதெல்லாம் எங்கள் அம்மாச்சி வச்சு சொல்லி கொடுத்த குழம்பு. இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. பக்கத்துலேயே உட்காந்து விறகடுப்பில் பார்த்து வடை சட்டியில் போட்டு வேக வேக கேட்டு வாங்கி கொதிக்க கொதிக்க ஊற்றுன்னு வாங்கி சாப்பிட்ட காலமெல்லாம் இன்னும் மனசுக்குள்ளே நிற்கிது. தோட்டத்து சாலைகளெல்லாம் இந்த கருவாடு குழம்பெல்லாம் வச்சா பக்கத்து வீடெல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க. இப்போ எந்திரிச்சு போக மாட்டேன்னு. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம்ப்பா. பச்சை மிளகாய் போடையில் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது அந்த குழம்பு. அந்த வாசம் வேறு பச்சை மிளகாய் வாசத்தோடு நல்லாயிருக்கு. இப்போ ஆட்டி வச்சுருக்கோம்ல கலக்கி அந்த மிளகு தூக்கி உள்ளே ஊற்றிக்கலாம். மிளகு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் எல்லாம், மிளகு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் வந்து இப்போ கலக்கலாம். நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ உப்பு மஞ்சத்தூள் வந்து முதல்ல போட்டு ஆட்டலை, இப்போ தான் போட போகிறேன். உப்பு போட்டுக்கலாம்ப்பா. குழம்போட திக்னஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்க்கறது உங்களுக்கு விருப்பம்தான். எனக்கு வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் மொச்சப்பயிரை வந்து அதில் போட்டுக்கலாம். 150 கிராம் நல்லா வெந்துருச்சுப்பா. வெந்து வந்து இப்போ இந்த நேரத்தில் அந்த குழம்புல போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்ப்பா. குழம்போடு சேர்ந்து கத்திரிக்காய் மொச்சப்பயிரும் சேர்ந்து வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்துருச்சு. பச்சை மிளகா வாசமே நல்லா அடிக்குது பாருங்களேன். இந்த நேரத்தில் நம்ம புளியை ஊற்றிக்கலாமா? புளியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து வச்ச கழுவி வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை உள்ளே போடணும். கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. குழம்பு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா, இல்லைன்னா கருவாடு ரொம்ப கசகசன்னு ஆயிரும். கருவாடு போட்டு மீன் குழம்பாகட்டும், கருவாடு குழம்பாகட்டும், கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மீன் குழம்பு மாதிரியே தான் இது. மீன் குழம்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா இறக்கிடும்ல, அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் ஆச்சுப்பா. குழம்பு எப்படி இருக்குது பாருங்களேன். சாப்பிடணும் போல் தோணுதா? சூப்பராக நல்ல வாசம் கம்மன்னு கருவாட்டும் மொச்சையும் சேர்ந்து கத்திரிக்காயோடு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கு தோதா ஒரு பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 வாழைக்காய் கிடச்சிது, அதை வந்து தண்ணியில் வேக வச்சுட்ருக்கேன். இதை என்ன பண்ணுவேன், தோலோடு உளிச்சிட்டு நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி தாளிக்க போகிறேன். கம்மன்னு ரசம் தயாராகிருச்சு. தாளித்து விட்டால் வேலை முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சதுப்பா. இவ்வளோ வேலை செஞ்சு சாப்பிடாம எப்படி? வாங்க சாப்பிட்லாம். சோறு போட்டாச்சு. கருவாடு குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. இந்த திக்னஸ் தான் இருக்கணும் குழம்பு எப்போவுமே. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் கருவாடு குழம்பு உங்களுக்கு நல்லா இருக்காது. பாயில் பண்ண எக்கு, வாழைக்காய் பொரியல், ரசம், பெப்பர் தூக்கலாக போட்டதுக்கு ரசம் வச்சோம்னா அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு. தாளித்த தயிர். அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சது. வாங்க சாப்பிட்லாம். அம்மாவோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் அம்மா. பாய்டா.